ஆடி வெள்ளிக்கிழமை இன்று இன்னைக்கு சனிக்கிழமை. சரி சரி. இன்னைக்கு வந்து காலையில் என்ன சாப்பாடுன்னு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலையில் சாப்பாடு இட்லி உப்புமா. எங்கள் அம்மா நேற்று நைட்டு இட்லி கணக்கு தெரியாமல் இட்லி நிறையா அவிச்சு தள்ளிட்டாங்க. அது மிச்சமாகி போச்சு. இந்த சூரிய வம்ச படத்தில் மிச்சமான இட்லியெல்லாம் உப்புமா பண்ணுவாங்க, உப்புமா கண்டுபிடிச்சாங்கல்ல, அப்போலேருந்து எல்லா அம்மாங்களும் இட்லி மிச்சமான இட்லி உப்புமா பண்ணிடுறது. இந்த சூரிய வம்சம் படத்தில் எப்படி இட்லி உப்புமாவை கண்டுபிடிச்சாங்க, இது எங்கேருந்து உருவ வச்சுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? எல்லாம் அடி பக்கத்தில் வராது, தள்ளி போ. இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. இதில் வேறு எங்கள் அம்மா இன்னைக்கு 2 வகையாக பண்ணியிருக்காங்க. இது வந்து நார்மல் இட்லி உப்புமா, முருங்கைக்கீரை பொடி போட்ட இட்லி, இது பொடி போடாத இட்லி. ரெண்டுமே பிடிச்சிருக்கு. ஆனால் பொடி போட்டு கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. எங்கள் அப்பாவோட பரவாயில்லோட மீனிங் என்னன்னா நல்லா இருக்கு. பரவாயில்ல தான் உங்கள் அப்பா உட்காந்து தட்டை நக்கி எடுப்பாங்க. அப்போ நல்லா இருக்குன்னு சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க? தட்டே முழுங்கிடுவேன். ஆமாம். காலையில் டிஃபன் தட்டு எப்படி தெரியுமா இருக்கணும்? இங்கே கொஞ்சம் இட்லி உப்புமா, இங்கே ஒரு பூரி, இங்கே ஒரு வடை, இங்கே கொஞ்சம் பொங்கல், இங்கே ஒரு ஆனியன் ஊத்தப்பம், இங்கே ஒரு கேசரி, அப்புறம் ஒரு ஃபில்ட்ரு காஃபி. அப்படி கொடுத்துன்னு வச்சு காலையில் சூப்பராக இருக்கும் தெரியுமா? காலையில் அப்படி வீட்டில் நீ என்னைக்கு பண்ணி தருவா? நான் வீட்டில் எல்லாம் பண்ணி தர மாட்டேங்க. இப்போதைக்கு எழுதுங்கம்மா செல்ல குட்டி, போய் கை கழுவுப்போம். என்னோட ஆசை அதுதான். மத்தியான சாப்பாடு வந்து காய்கறிலாம் நிறைய போட்டு ஒரு வெஜ் பிரியாணி பண்ணி வச்சுருக்காங்க. வெஜ் பிரியாணியா புலாவான்னு தெரியல, சாப்பிட்றதுக்கு தான் தெரியும். ஸ்நாக்ஸுக்கு என்னம்மா கடலை வச்சுருக்கீங்க, ஒரு ஃப்ரூட்டும் இல்லை? ஃப்ரூட் தானே வேணும் உனக்கு? நம்ம தோட்டத்துக்கு போகலாவா? தோட்டமா? இது பேர் உங்களுக்கு தோட்டமா? எங்கள் அப்பா சைடில் கொஞ்சம் 4 மரத்தை வச்சுட்டு தோட்டமாமா, ஏதோ 4 ஏக்கருக்கு நல்லா வச்சுருக்க மாதிரி தான். எனக்கு இதுதான் தோட்டம். கிடைச்சிச்சா தோட்டத்தில் பழம் இருக்குது, ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்குது. இது பெருசாகிறதுக்குள்ள இங்கே சுற்றிட்டு இருக்கிற திருடங்களே ஓட்டை போட்டு உள்ளே போய் எல்லாத்தையும் தின்னு எடுத்து சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. நம்மளுக்கு கிடைக்குதா இல்லையான்றது கொஸ்டின் மார்க் தான். மல்லிகை மட்டு மனசை தொட்டு வீடியோ முடிஞ்சு டாட்டா.